ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இபிஎஃப்ல ஃபைனல் செட்டில்மெண்ட். சரிங்களா? ஃபைனல் செட்டில்மெண்ட், ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வேலையை விட்டு ரிலீவ் ஆகுறாரு. ரிலீவ் ஆன பிறகு அவருக்கு ஃபுல் அமௌண்ட்டு ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. சரிங்களா? அதுக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C. சரிங்களா? 2 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, யூஎன் நம்பர், பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கிறோம். யூஎன் நம்பர் ஹோம் பேஜ். சரிங்களா? யூஎன் நம்பர், பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கிறோம். ஓடிபி கொடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இவர் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஜெயலக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் பவர் பிளானிங், 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸிட் போட்டாச்சு. சரிங்களா? டேட்டா எக்ஸிட் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ப்ரீவியஸ் கம்பெனி. சரிங்களா? 2016 2022 ஒர்க் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இது ப்ரீவியஸ் கம்பெனி. இது ப்ரெசன்ட் கம்பெனி. அசோக் பவர் பிளானிங்ன்றது ப்ரெசன்ட் கம்பெனி. 2022 2025 வரை ஒர்க் பண்ணியிருக்காரு. இது ப்ரெசன்ட் கம்பெனி. சரிங்களா? இப்போ வந்து ஜெயலக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து அசோக் பவர் வந்து ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? கேஒய்சி நம்ம கிளைம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக தான் பார்க்கணும். கேஒய்சி எல்லாம் அப்டேட்டில் இருக்கா கரெக்டாக பார்க்கணும். கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேன் கேஒய்சியில் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம மேனேஜரில் போயிட்டு கேஒய்சியில் பேன் கேஒய்சியில் லிங்க் ஆயிருக்கா பார்த்துக்கணும். பேன் கேஒய்சி லிங்க் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் பேங்க் அக்கௌண்ட், எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்போம் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீஸில், சரிங்களா, ஆன்லைன் சர்வீஸில் போகணும். சரி, ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு கிளைம் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணணும். டபுள் சர்வீஸ் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை பண்ணிவிட்டு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கம்பெனி தான் இங்கே செட் ஆகிருக்கும். சரிங்களா? ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் கொடுத்துட்டு ஃபார்ம் 19, இதில் 2 ஃபார்ம் போடணும். ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C. சரிங்களா? இந்த 2 ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபார்ம் 19 வந்து எம்ப்ளாயர் ஷேர் இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19. பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10C. இந்த 2 ஃபார்ம் அட் அ டைம் சேம் ஒரே டைமில் போடணும். இப்போ ஃபார்ம் 19 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு 3 days கழிச்சு ஃபார்ம் 10C போட்டால் உங்களுக்கு டிஃபர் ஆகும். பேமெண்ட் வரதுல டிஃபர் ஆகும். சம்டைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? எப்பவுமே போடும்போது ஒன்றா போடணும். ஃபார்ம் 19 ஃபஸ்ட்டு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃப்ரம் 15G கேட்குது. சரிங்களா? இந்த அப்லோட் ஃபார்ம் 15G கேட்குது. இந்த 15G ஃபார்ம் இவருக்கு அப்லோட் பண்ணணுமா வேணாமான்னு நம்ம பார்க்கலாம். இவரோட பாஸ்புக் ஓப்பன் பண்ணி இவரோட எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம 15G வைக்கணுமா வேணாமா நான் சொல்கிறேன். ஒரு பாஸ்புக் பேஜ் இதுதான். சரி, நான் இவரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். இவரோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 years 10 months. சரிங்களா? 9 years 10 months, 9 வருஷம் 10 மாதம் மொத்தம் ஓவரால் சர்வீஸ். சரிங்களா? ஓவரால் சர்வீஸ் 9 வருஷம் 10 மாதம். பார்த்தீங்கன்னா 9 வருஷம் 10 மாதம் ஆனாலே, சரிங்களா, ஒரு 15G ஃபார்மோட ரூல்ஸ், டேக்ஸோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 15G ஃபார்மோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய்க்குள்ள, சரிங்களா, பேன் கார்டு லிங்க் பண்ணி 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால், சரிங்களா, 50,000 5 years பிலோ இருந்தால் 15G ஃபார்ம் கண்டிப்பாக
சப்மிட் பண்ணணும். சரிங்களா? 15G ஃபார்ம் சப்மிட் பண்ணால் தான் டேக்ஸ் பிடிக்காமல் நம்மளுக்கு கிளைம் ஆகும், எல்லா அமௌண்ட்டும் கிளைம் ஆகும். சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே, சரிங்களா, 50,000 மேலே அபோவ் 50,000 மேலே அபோவ், அதேமாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் மேலே இருந்தால், சரிங்களா, 5 வருஷம் மேலே இருந்தால் இங்கே 15G ஃபார்ம் வைக்க தேவையில்ல. பேன் கார்டு ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த 2 ஆப்ஷனுக்கும் பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். பேன் கார்டு லிங்க் பண்ணியிருந்தால் தான் இந்த ஃபார்மே அப்லோட் பண்ண முடியும் நம்ம. சரிங்களா? 50,000 மேலே சர்வீஸ் 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் 15G ஃபார்ம் வைக்க தேவையில்ல இருக்குது. 15G ஃபார்ம் வைக்க தேவை. இந்த 15G இந்த டேக்ஸ் ஃபார்ம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், நல்லா கிளியராக மேக் பண்ணுறேன். யார் 15G ஃபார்ம் வைக்கணும், யார் வைக்கக்கூடாது, எவ்வளோ டேக்ஸ் டிடக்ஷன் பிடிப்பாங்க, எவ்வளோ பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நியூ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த நியூ ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா இந்த 15G ஃபார்ம் ரூல்ஸ்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா? இவருக்கு டேக்ஸ் ஃபார்ம் வைக்க தேவையில்லை. ஓகேவா? ஒரு அட்ரஸ் டைப் பண்ணிடணும், அட்ரஸ் என்ட்ரி பண்ணணும். டேட் ஓட்டி கொடுக்குறேன். ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணால் கிளைம் சப்மிட் ஆயிடுச்சு. ஃபார்ம் 19 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அகைன் திரும்ப ஆன்லைன் சர்வீஸில் போய்ட்டு திரும்ப வெரிஃபை பண்ணணும் அக்கௌண்ட்டை. ரெசிப்ட் கொடுத்துடணும். ரெசிப்ட் கொடுத்துடணும். கொடுத்த பிறகு 10C பென்ஷன் விற்கிற அளவுக்குல 10C கொடுக்கணும். திரும்ப அக்கௌண்ட் அட்ரஸ் என்ட்ரி பண்ணணும். ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி என்ட்ரி பண்ணுறேன். அவ்வளோதான், 10C சப்மிட் ஆகிடுச்சு. சரிங்களா? 10C சப்மிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸில் போய் பார்க்குறேன். பார்த்தா நான் கிளைம் போட்டது சப்மிட் ஆகிடுச்சு. கிளைம் போட்ட உடனே பிஎஃப் ஆஃபீஸ் போகாது. சரிங்களா? இன்றைக்கி போடுறீங்கன்னா நாளைக்கு தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், பிஎஃப் ஆஃபீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சென்ட் டு பிஎல்டி ஆஃபீஸ் நீங்கள் நாளைக்கு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி போட்ட டேட்டை அங்கே நாளைக்கு காட்டும், ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அதேமாரி கிளைம் போட்ட உடனே இங்கே பாஸ்புக்கில் நீங்கள் எது பண்ணாலும், ஹோம் பேஜில் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் பாஸ்புக்கில் ரிஃப்ளெக்ட் உடனே ஆகாது. சரிங்களா? 12 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், 12 ஹவர்ஸ் எடுக்கலாம், ஒரு டைம் 24 ஹவர்ஸ் மேலே கூட எடுத்துக்கலாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் பாஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணால் கிளைமில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளைம் ஸ்டேட்டஸ் தெரியும், அண்டர் ப்ராசஸாக என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியும். அதில் சரிங்களா? போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எப்படி நடக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆஃப்லைன் மூலிமா. ஆஃப்லைன்னா மேனுவலாக செக் பண்ணுவாங்க. மேனுவலாக அந்த பிஎஃப் ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு உங்கள் நம்ம போடுறது கிளைம் செக் பண்ணிவிட்டு நமக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. இது நம்ம அட்வான்ஸ் கிளைம்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டமே வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணும். இது மேனுவலாக பிஎஃப் ஆஃபீஸில் மேனுவலாக செக் பண்ணி பார்த்து தான் அப்ரூவ் கொடுப்பாங்க. இதுக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? 10லேருந்து 15 டேஸ்க்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? போட்ட உடனே 1 வீக்லாம் வராது. ஒரு 10 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்னால் ஆகும் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு. அதேமாதிரி சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடே கணக்கு வைக்கக்கூடாது. 10 ஆர் 15 டேஸில் செட்டில்மெண்ட்டு ஆகிடும் இருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C போகிறது. வேலையை விட்டு ரிலீவ் ஆனால் இப்படி தான் நம்ம லைன் போட்டு வித்ரா பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.